டிக்கெட் ரைஸ் பண்ண அடுத்து என்ன செய்யறேன்னு தெரியல. 11ஆம் தேதி எனக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு மகாராஷ்டிராலேருந்து. நம்மளோட மகாராஷ்டிரா அட்ரஸ் ஃபைஸா ஹெச்ன்னு சொல்லி இந்த கஸ்டமர் தான் எங்களுக்கு போட்டிருந்தவங்க. இதுதான் எங்களோட பிராண்ட். ஸோ இந்த பட்ஸி பிராண்ட்ல நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி நாங்களே செல் பண்ற ஒரு ப்ராடக்ட். ஸோ இதை மார்க்கெட்ல நாங்க போடுறதுக்காக மீஷோல வந்து நிறைய லிஸ்டிங் பண்ணியிருந்தோம். ஆர்டர் ஃபர்ஸ்ட் டைமே ஒரு 4 ஆர்டர் கிட்ட, செகண்டா மகாராஷ்டிராக்கு அனுப்பின ஆர்டர்ல தான் இந்த ப்ராடக்ட் நாங்க அனுப்பினோம். எங்களுக்கு போட்டு ஒரு 3வது நாளிலே ரிசீவ்டு ராங் ப்ராடக்ட்னு சொல்லி வர நாங்க சரி ஓகே இவங்க வேற ஏதாவது கிரீன் எக்ஸ்பெக்ட் பண்ணி இப்படி ஆகிட்டோட தான் எங்களோட மைண்ட்ல இருந்தது. பட் எங்களுக்கு உண்மைக்குமே பார்த்தா இந்த பாருங்க எங்களுக்கு ரிசீவ் ராங் ப்ராடக்ட்னு வந்தது. இப்ப ரிட்டர்ன் பே பண்ண வேண்டியதா இருக்கு. ரிவ்யூஸ் வந்து பேடா போட்டுட்டு எங்களுக்கு போட்டிருந்த ரிட்டர்ன் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இந்த பேக்கேஜ்ல வந்திருந்தது. இது நம்மளோட ப்ராடக்டே இல்லை, ஒரு லோக்கல் டிஷர்ட். இதோட மெட்டீரியல்ல தான் எங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. சும்மா நார்மலா எங்கேயோ இவங்க வாங்கிட்டு எங்களுக்கு போட்டிருக்காங்க. இந்த டிஷர்ட்டுக்கும் ரியல் டிஷர்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸை பாருங்க. எப்படி எல்லாம் ஏமாத்தலுமோ அப்படியெல்லாம் இப்ப ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்படி எங்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க. இந்த மெட்டீரியலுக்கும் நீங்க பாருங்க இதுக்கும் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஒரு ஆக்களை ஏமாத்திட்டு என்னத்துக்கு இவங்க எல்லாம் இப்படி ஒரு பிசினஸ் நடத்துறாங்க. இல்ல இந்த லோக்கல் ப்ராடக்ட்டுக்கான ரிட்டர்ன் பிரைசிங் நாங்க கொடுக்கணும். இதை உடனே டெலிவரி கொரியர் ஆபீஸ்லயே நாங்க உடனே ஓபன் பண்ணி பார்த்துட்டோம். பார்த்த இடத்துல இது நம்மளோட ப்ராடக்ட் இல்லைன்னு அவங்களுக்கே நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். மீஷோலையும் டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கோம். பட் இதுக்கு பதில் வருமா இல்லையான்றது உண்மைக்குமே தெரியாது. பட் இப்படி நிறைய நடந்து கொண்டிருக்கு. அதுல நாங்களும் ஒன்று ஏமாந்துட்டோம். அவங்க ரிட்டர்ன் ரைஸ் பண்ணதுக்கு பிறகு எங்களுக்கு இன்னொரு ஆர்டர் வந்திருந்தது. அது வந்து ஒன்று கர்நாடகா, இன்னொன்று மகாராஷ்டிராண்டு. எங்களுக்கு இப்படியான ஒரு ஃபேக் ப்ராடக்ட் வரும்னு தெரியாம நாங்க அடுத்த ஆர்டரையும் டிஸ்பேட்ச் பண்ணிட்டோம். அது வந்து சேஜ் கிரீன் கலர்ல லேடிஸ் அவுட்ஃபிட்டோட தான் எங்களுக்கு வந்தது எங்களோட அடுத்த ஆர்டரா. இதுல எங்களுக்கு எப்படி ஃபேக் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த கிரீன் ஆலிவ் கிரீன்ல தான் நாங்க அடுத்த ப்ராடக்ட கொடுத்தோம். உண்மைக்குமே மனசுல ரொம்ப பயமா இருக்குது. ஒரு விஷயம் செய்து முன்னேறுவோம்னுட்டு வர்ற டைமுக்கு இப்படி ஆக்களை கீழே விழுத்தி விடுறதுக்கான ஆக்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாப்போம் அந்த அந்த டிஷர்ட் எங்களுக்கு எப்படி ரிட்டர்ன் பண்றாங்களா இல்லாட்டி அது ரியல் கஸ்டமரான்னு கூட இப்ப தெரியாம இருக்குது. அதுக்கான அப்டேட் நான் போடுறேன். பட் இந்த வீடியோ ரொம்ப